வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க ஒன்ஸ் மோர் மூவிலேருந்து வாக்கண்ணம்மா சாங்க என்னோட வெர்ஷனில் எப்படி எடிட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 1ல் காம்போசிஷன் 1080 x 1920 சைஸில் கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஸ்டெப் 2ல் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ப்ராஜெக்ட் பேனலில் உள்ள பேக்ரவுண்ட் வீடியோவை ட்ராக் பண்ணிட்டு வந்து டைம்லைனில் போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் மேலே சாலிட் லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு டைம்லைனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சாலிட் இருக்குங்க. சாலிட் போயிட்டு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி கோட் காப்பி பண்ணியிருக்கேன், நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஒரு மிட் நைட் ப்ளூ கலர் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சாலிட் கிரியேட் ஆகிட்டுங்க. ஸோ சாலிட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி ஓப்பன் ஆகுங்க. லைட்டாக ஒப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 85 வச்சுக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் என்ன வீடியோ இருக்கோ அது நமக்கு தெரியும். பார்க்குறதுக்கு ஒரு நைட் வியூ மாதிரி நமக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சுங்க. ஸ்டெப் 3ல் ஆடியோவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பேனலில் இருக்கிற வாக்கண்ணம்மா ஆடியோவை ட்ராக் பண்ணிட்டு டைம்லைனில் வந்து போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு எந்த லைன்ஸ் எத்தனை செகண்ட்ஸ்க்கு வேணுமோ நம்ம கிரியேட் பண்ணுற வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது சாங் டியூரேஷன் 4 minutes 57 செகண்ட்ஸுங்க. நான் 1 minute ஸ்டார்ட் பண்ணி 1 minute 17 செகண்ட்ஸை மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. 4ல் ரிலிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் எதோட முடியுதுன்னு மார்க் பண்ணிக்கிறேங்க. 4 செகண்ட்ஸில் வந்து இது முடியுதுங்க. 4 செகண்டில் ஃபர்ஸ்ட் லைன் வந்து முடியுதுங்க. ஸோ அதையே நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி டெக்ஸ்ட் அனிமேட் ஆகிற மாதிரி பண்ண போகிறோங்க. ஸோ வா படப்பட எதோட முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாங்க. அதுக்கு வந்து மேலே டூர்பாரில் டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 150 நான் வந்து இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து நான் வச்சுக்கிறேங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸ் போயிட்டு க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணால் உங்களுக்கு க்ளோ வந்துடும். அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்ல வந்து போட்டுருங்க. ஸோ இதில் கொஞ்சம் ரேடியஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஒரு 130 கிட்ட, ஒரு 100க்கு மேலே நம்ம வச்சுக்கலாங்க. 134 கிட்ட நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ளோ த்ரெஷோல்டையும் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஒரு 69 கிட்ட நம்ம வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு கீழே லைட்டாக இறக்கி வச்சுக்கோங்க ஷிப் பிடிச்சிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கேங்க. அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பின்ஸ் வந்து கொடுத்துக்கலாங்க. இதே வந்து செமி போல்ட் வந்து கொடுத்துக்கலாங்க. ஸோ இதோட டெக்ஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 வந்து கொடுத்துக்கிறேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட வந்து இந்த வேர்டு வந்து முடியுதுங்க. ஸோ நம்ம வந்து படப்பட அப்படிங்கிற டெக்ஸ்ட்டையும் வாங்குற டெக்ஸ்ட்டையும் ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்ட் பிடிச்சி க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தோம்னா அப்புறம் இது வராதுங்க. இதோட ட்ரிம் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதையே நீங்க திருப்பி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. வா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதையே கண்ட்ரோல் டி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எகைன் இது வந்துருங்க. மேலே தூக்கி வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் எங்க முடியுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு படப்படவென எந்தன காப்பி பண்ணியிருக்க அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து 100 வந்து கொடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட் இந்த படப்படையும் அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்மா தான் வந்து நம்ம கொடுக்க போறோம். அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. பாப்பின் செமி போல்ட் வந்து கொடுத்துக்கலாங்க இதுக்கும். ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 நம்ம கொடுத்துக்கலாங்க. இங்க இந்த மேல தமிழ் ஃபாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மட்டும் ஒரு குட்டி அனிமேஷன் கொடுத்துறாங்க. அதுக்கு டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி ஓப்பன் ஆயிடும். இதுலேருந்து ஒரு ஃப்ரேம், அதாவது பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் முன்னாடி தள்ளி போகும். அங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதுலேருந்து ஒரு 2 ஃப்ரேம்ஸ் வந்து நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கோங்க இண்டிகேட்டர். ஸோ அதுக்கு பேஜ் டவுன் வந்து 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணுங்க. ஸோ பிரஸ் பண்ணீங்கன்னா அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்து 0ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த வேர்டு வரப்போ கொஞ்சம் ஃபேட் ஆகி வர மாதிரி இருக்குங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. கண்ணம்மா அதுக்கு வந்து நம்ம டைப்ரைட்டர் எஃபெக்ட் தாங்க கொடுக்க போறோம். ஸோ எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் போயிட்டு டைப்ரைட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்களா இந்த டைப்ரைட்டர் வருங்க. அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து கண்ணம்மால நம்ம போட்டுடலாங்க. ஸோ யூ ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை, அதாவது அந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு யூ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்துருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இதோட தான் நமக்கு வந்து இந்த லைன்ஸ் வந்து மொத்தமாக முடியுது. அது வரைக்குமே இதை நல்லா இழுத்து வச்சுக்கலாங்க. ஸ்டெப் 5ல் எமோஜி செட் பண்ணிடலாங்க. ப்ராஜெக்ட் பேனலில் இருக்கிற எமோஜி இமேஜை ட்ராக் பண்ணிட்டு வந்து டைம்லைனில் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு எமோஜி சைஸை ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணி கம்மி பண்ணிட்டு கண்ணம்மா வேர்ட் பக்கத்தில் வச்சுக்கலாங்க. அடுத்து கண்ணம்மாவுக்கு டைப்ரைட்டர் அனிமேஷன் கொடுத்தோம்ல, அந்த கீ ஃப்ரேமோட எண்டில் ஐ எமோஜியை மூவ் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுலேருந்து ஒரு 4 ஃப்ரேம்ஸ் தள்ளி நெக்ஸ்ட் எமோஜியை வச்சுக்கலாங்க.
இதே மாதிரி தாங்க பேலன்ஸ் உள்ள எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணணும். நீங்கள் டெக்ஸ்ட் லேயரை டூப்ளிகேட் பண்ணி ரிலீக்ஸ் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதுங்க. டெக்ஸ்ட் லேயரை டூப்ளிகேட் பண்ணுறப்போ ஆல்ரெடி கொடுத்த க்ளோ எஃபெக்ட்ஸ் எல்லாமே அப்படியே தாங்க இருக்கும். வா கண்ணம்மா சாங் ஃபுல் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.